கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் கரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அருணா தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். வேளாண்மை துறையின் இணை இயக்குநர் தேவேந்திரன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ராஜேந்திரன், கூட்டுறவு சங்க இணை பதிவாளர் சந்தானம் மற்றும் அரசு துறையை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒவ்வொரு வாய்க்காலும் திறந்துட்டு மேல போனா தனி விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம். மேல சொல்ல எல்லா வாய்க்காலும் திறந்துட்டு பல்லாவளையராஜ வாய்க்கால் மட்டும் திறக்கவே இல்லை. கடைசியே காலையில் திறந்து சாயங்காலம் தண்ணி போச்சு. கருவூட்டாருக்கு அனுமதி இல்லாம அமராவதி டேம் செயல் ரொம்ப தவறாக நடக்குது. போன மீட்டிங் சொன்னதை கூட ஐயாவும் சொன்னாருங்க. அணை கட்டாளனே கரூர் மாவட்டத்துக்கு தனி வரவில்லையே. இந்த நடைமுறை வந்து இப்போ அந்த 7 இருக்குது. நீங்கள் இன்னைக்கு வந்து ஓட்டுல வந்து முதல்ல 7 அணைக்கட்டுக்கு மேலே தண்ணி வந்து 2வது ஓட்டுக்கு தான் கொடுப்பாங்க. நமக்கு சென்று போகணும் அப்படிங்கிற சொல்லி வரணும் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அமராவதியோட ஓட்டு அணைக்கட்டு கருவூர். அதுக்கப்புறம் புதிய அணைக்கட்டுக்கெல்லாம் இப்போ தண்ணி பாய்ச்சிருக்கிறது. பழைய அணைக்கட்டுக்கு தண்ணி கிடைக்கலைங்கிறது தான் கம்பெனிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க பழைய ஆயக்கட்டுக்கு தண்ணி பாய்ஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வந்து மாவட்ட ஆட்சியர் கருவு கொடுத்தால்தான் பாக்கி இருக்கக்கூடிய மேல ஆயக்கட்டுகளுக்கு தண்ணி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம கரூர் மாவட்டம் நிர்வாகம் எடுத்தாங்க. 6250 ஹெக்டேர் இல்லையா ஆயக்கட்டு ஏரியா, சிங்கிள் கிராப்பா டபுள் கிராப் எடுத்துக்கிட்டா என்ன ரைட்ல என்ன சொல்லுங்க. இப்போ நடைமுறையில் வந்து இவங்களுக்கு கரூர் மாவட்டத்துக்கு சிங்கிள் கிராப் தான் கொடுத்துருக்காங்க.